அரசருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப உண்மை வந்து சரியா தான் வெளியாகுமா? இல்ல 4 பேரு சேர்ந்த ஒரு கூட்டத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த உண்மை வெளிப்படுமா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதனால ஒரு விஷயத்த பத்தி 4 பேர் பேசும்போது, அந்த உண்மை தன்மை மாறுமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கு. இந்த குழப்பத்துக்கு தீர்வு கண்டிப்பா பீர்பாலால தான் குடுக்க முடியும்னு சொல்லிட்டு, இத பீர்பால்ட்ட ஒப்படைக்கிறார். பீர்பால் என்ன செய்றாருன்னா, 5 பிறவி குருடர்கள கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து ஒரு யானைய நிப்பாட்டிர்றாங்க. யானைய நிப்பாட்டிட்டு, யானை காத வந்து ஒருத்தர் தொடுறார். தொடும்போது அவர் சொல்றாரு, "யானை யானை வந்து ஒரு விசிறி மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் குருடர் இருக்காரு. அவர்ட்ட வந்து யானையோட தும்பிக்கைய குடுக்குறாங்க. அப்ப அவர் தொட்டு பார்த்துட்டு, "யானை வந்து ஒரு பாம்பு மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் யானையுடைய காலத்த தொட்டு பார்க்க சொல்றாரு. அவரு சொல்றாரு, "யானை வந்து ஒரு தூண் மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தரும் அதே மாரி சொல்றாரு. யானையோட வால தொட்டு பார்த்துட்டு சொல்றாரு, "யானை வந்து ஒரு வளைஞ்ச கம்பு மாரி இருக்கும். இதுதான் யானையோட உருவம்" அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, யானையோட தந்தத்த தொட்டு பார்த்துட்டு, "யானை வந்து ஒரு கூர்மையான மூக்கு மாரி இருக்கும் யானை" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு பீர்பால் சொல்றாரு, "அரசே, எல்லாருடைய தீர்ப்பும் ஒண்ணுதான். யாருமே பொய் சொல்லல. அவங்கவங்க கோணத்துல இருந்து பார்க்கும்போது, யானை இப்படித்தான் இருந்துச்சுன்னு அவங்க உறுதி செய்றாங்க. ஆனா, இதுல உண்மை என்னன்னா, ஒரு முழுமையா ஒரு விஷயத்த வந்து யாருமே முழுசா பார்க்கல. ஒரு பாதிய மட்டும் பார்த்துட்டு, இதுதான் உண்மைன்ட்டு உணர்றாங்க. ஆனா, அது உண்மை கிடையாது." அப்படின்னு சொன்னோன, அரசவையில இருந்த அனைவரும் பீர்பாலின் ஞானத்தையும், உண்மையை விளக்கிய விதத்தையும் பாராட்டி வியந்தனர். உண்மை பல பரிமாணங்களைக் கொண்டது. ஒரு விஷயத்தில் ஒரு பகுதியை மட்டும் பார்த்துவிட்டு, அதுதான் முழு உண்மை என்று தீர்மானிப்பது தவறு. அதனால உண்மைய வந்து நம்ம எல்லா கோணங்கள்லயும் பார்க்கணும். ஒரே ஒரு கோணத்துல மட்டும் பார்க்கக்கூடாது. அது தப்புன்னு சொல்லிட்டு இந்த கதை அழகா விளக்கமா சொல்லுது.